மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே. அனைவருக்கும் இனிய வணக்கம். சயின்ஸ் ஆஃப் யோகா என்ற தலைப்பின் பேரில் தான் நாம் இந்த வாரம் பயணிக்கப் போகிறோம். அதாவது யோகாவின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். ஏன் யோகாவை பற்றி பார்க்கணும்னா, ஃபார் அ பெட்டர் ஹெல்த் அண்ட் ஃபார் அ பெட்டர் லைஃப் ஸ்டைல். பெட்டர் லைஃப் ஸ்டைல் எதுக்காக? நமக்கு வரக்கூடிய டயபெட்டிஸ், கேன்சர், பிபி, தைராய்டு, பிசிஓடி ஆகிய எந்த நோயாக இருந்தாலும் சரி, தற்சமயம் நமது மாடர்ன் மெடிசன் என்ற சிஸ்டத்தில் மருந்துகள் கொடுக்கப்பட்டு அதை லைஃப் லாங் சாப்பிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லைஃப் லாங் சாப்பிடணும்னா அது எப்படி மருந்தாக முடியும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. 1 வருஷம் அல்ல 2 வருஷம், ஏதாவது ஒரு காலக்கெடு வேணும் இல்லையா? மருந்து என்பது ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு வந்திருக்கும் நோயை குணப்படுத்துதல் என்பது அவசியம்தானே? அப்படி இல்லாமல் லைஃப் லாங் சாப்பிட வேண்டும் என்பதில் உள்ள அர்த்தம் என்ன என்பது புரியாத புதிராக உள்ளது. ஒருவருக்கு சர்க்கரை இரத்தத்தில் அதிகமாகி டயபெட்டிக் என்று அவர் அறிவிக்கப்படும் பொழுது அதற்கான காரணம் என்ன? அவர் குளுக்கோஸ் ரெசிஸ்டண்டாக மாற வேண்டிய அவசியம் என்ன? அவர் செல்கள் ஏன் குளுக்கோஸை ஏற்றுக்கொள்ளவில்லை? இப்படி கேள்விகளை கேட்டுக்கொண்டே போனால் கடைசியில் இருக்கும் பதில்தான் லைஃப் ஸ்டைல் என்பது.